கோல்ட் அண்ட் கோல்டு இன்வெஸ்டிங் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3 to 6 months பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் கூரையை பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நியர்லி 15 to 20% ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டு இருக்கு கோல்ட்லேருந்து. அண்ட் இன் 2025 அட் த பாயிண்ட் ஆஃப் ஷூட்டிங் திஸ் வீடியோ, நான் வந்து இப்போது ஏப்ரல் மிட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கோல்டு தான் பெஸ்ட் பர்ஃபார்மிங் அசெட் ஆஃப் 2025 அன்டில் நோ. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது, ஆர் பாண்ட்ஸ் கிடையாது, ஆர் எனி அதர் கமாடிட்டி கிடையாது. கோல்டு இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் அசட். ஸோ கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் முன்னாடிலேருந்து வச்சுருந்தீங்க, இல்லாட்டி வந்துட்டு உங்கள் கையில் ஃபிசிக்கல் கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஆர் என்ஜாயிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் புல்லிஷ், ஒரு தாறுமாறான ஒரு ரன் கோல்டை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிவன் திஸ் கான்டெக்ஸ்ட், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் எது பெஸ்ட் வழி, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் வி கோ அலாங் இந்த வீடியோ, நம்ம ஒரு சின்ன டேபிள் வச்சு கம்பேரிசன் அண்ட் கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங் டிஃப்ரெண்ட் இது பண்ண போகிறோம். ஸோ போகலாமா? ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஓவர் அ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-year பீரியடில் கோல்டு வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்குன்னு ஒரு கெஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். ரஃப்லி கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9.5 to 10%, 10.5% ரிட்டர்ன் நமக்கு கோல்டு தந்திருக்கு. இட் இஸ் நாட் பேட் கன்சிடரிங் கோல்டு எவ்வளோ ஒரு சேஃபான அசெட். நம்ம இந்தியன் ட்ரெடிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொன் குழந்தை பிறந்த உடனே கல்யாணத்துக்கு சேர்த்து வைப்பாங்க, இல்லாட்டி கோல்டு இஸ் அட்டாச் டு அ லாட் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூ. ஸோ considering all that factor, 9.5 to 10.5% return over a 40-year period ஒரு தாறுமாறான ரிட்டர்ன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ரிலேட்டிவ்லி ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா எப்போவுமே கோல்டோட ப்ரைஸ் ஓவர் தி இயர்ஸ் ஹஸ் பீன் கோயிங் அப் தான். ஸோ கன்சிடரிங் திஸ் ஃபேக்டர், இப்போ முன்னாடி ஒரு 10, 15, 20 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். கடைக்கு போகிறோம், கோல்டை வாங்குறோம், நம்ம சேர்த்து வச்சுப்போம், இல்லாட்டி கோல்டு பிஸ்கெட் வாங்குவோம், அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய காசு இருந்துச்சு அப்படின்னா. பட் இன் டுடேஸ் வேர்ல்டு நம்மகிட்ட டிஜிட்டல் கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கோல்டு ETFன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஃபிசிக்கல் கோல்டுன்னு இருக்குது. நம்ம இந்த 4 மோட்ஸ் ஆஃப் கோல்டு பையிங்க அக்ராஸ் 5 different ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். என்னென்ன 5 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஆக்சசிபிலிட்டி, கன்சம்ஷன், ரிஸ்க், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் காஸ்ட் அசோசியேட்டட். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு பிக் அப் வின்னர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நான் வந்து என் பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணுறேன், உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அப் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு see it. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்டிங்கை நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் கோல்டு ஒன்று, அது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்லேயே போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. டிஜிட்டல் கோல்டு, கோல்டு ETF அண்ட் கோல்டு MF. ஐடியலி நம்ம சாவரன் கோல்டு பாண்டும் ஒரு 1 year பேக் போட்டிருப்போம். பட் வித் பட்ஜெட் 2025 SGBA கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் ஐ ஹவ் நாட் இன்க்ளூடட் இஸ் இந்த கோல்டு சிட் ஸ்கீம்ஸ் பை ஜுவல்லர்ஸ், அது இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா ஒரு இடத்துல அது ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கிற ஒரு 4 approaches மட்டும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வி வில் அசஸ் them against the 5 factors. ஃபர்ஸ்ட் அப், ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஆக்சசிபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வேண்டிய நேரத்துக்கு உங்கள் கோல்டை ஆக்சஸ் பண்ண முடியுமா, அதுதான் நம்ம வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸில் ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ ஐடியலி இந்த எண்ட் ஆஃப் த எக்ஸசைஸில் எதுக்கு மேக்ஸிமம் க்ரீன்ஸ் இருக்கோ தட் வி வில் பிக் தட் அஸ் அ வின்னர். ஓகே, ஸோ ஆக்சசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டுக்கு ஐ வுட் சே ஃபிசிக்கல் கோல்டுக்கு இட் இஸ் அ க்ரீன். ஏன்னா நம்ம வாங்கி அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எப்போனா யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஆப்ஸ், கூகுள் பேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், இல்லை ஜார்னு ஒரு ஆப் ரீசெண்டாக வந்திருக்கு, வேர் நீங்கள் எவ்ரி டே நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ்க்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் அகெயின்ஸ்ட் த மணி தட் யூ பே த கோல்டு ஸ்டோர்ட் சம்வேர். ஓகே, அந்த கோல்டை நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கோல்டு பிஸ்கெட்டாவோ இல்லை கோல்டு பாராவோ வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டிஜிட்டல் கோல்டு. ஸோ அதோட ஆக்சசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் சே இட் இஸ் ஸ்டில் வெரி வெரி ஆக்சசிபிள். ஸோ அதுக்கு ஒரு க்ரீனை போட்டுருவோம். நம்ம எந்த க்ரீன் போட்டோம்? ஓகே, இந்த க்ரீன் போட்டோம். கோல்டு ETF ஆர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னா, ஸோ கோல்டு ETF நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸில் ஒரு கோல்டோட ETF விச் ப்ரைஸ் ட்ராக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு. ஸோ அந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸை ட்ராக் பண்ணோம். அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ டெய்லி அதுக்கு ஏற்ற மாதிரி சில பையர்ஸ் செல் பண்ணுவாங்க, சில பையர்ஸ் வாங்குவாங்க. அண்ட் திஸ் இஸ் லிஸ்டட் ஆன் அ ஸ்டாக் மார்க்கெட் லைக் எனி அதர் ஸ்டாக். ஸோ இதோட ஆக்சசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்டாக், நீங்கள் உங்கள் ப்ரோக்கிங் ஆப்பில் போய்ட்டு பை அண்ட் செல் ஈஸியாக பண்ணலாம். ஸோ த ஆக்சசிபிலிட்டி இஸ் pretty easy. ஸோ இதுக்கும் ஒரு க்ரீனை போடுவோம். அண்ட் ஃபைனலி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கோல்டு ETFலாம் அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் போவேன், எனக்கு டிமேட் அக்கௌண்ட்லாம் வேணாம், நான் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா. பட் ஆனால் எனக்கு கோல்டு அதில் இருக்கணும் அப்படின்னா மேபி நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம், விச் இன்வெஸ்ட் இன் கோல்டு ETF. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி இஸ் வெரி வெரி சிமிலர் டு பையிங் அண்ட் செல்லிங் அ digital gold or a gold ETF. So very very easy. So இந்த ஃபேக்டரில் 4மே green. Perfect.
நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் போவோம், கன்சம்ஷனுங்கிறது என்ன, நம்ம வாங்குற கோல்டை நம்ம யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் கேஸ் கன்சம்ஷன் ஃபிசிக்கல் கோல்ட் 9 out of 10 கேசஸ் நம்ம நிறைய பேர் கன்சம்ஷனுக்காக தான் வாங்குவோம். கன்சம்ஷனுங்கிறது என்ன, நம்ம வாங்குற பிரேஸ்லெட்டை போட்டுக்கலாம், செயினை போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒட்டியான நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் அ பிக் green here. டிஜிட்டல் கோல்டு, ஸோ இன் திஸ் கேஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டு நம்ம கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ப்ராபப்ளி நாட். எஸ், நீங்கள் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட போய் எனக்கு கோல்டு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா மேபி தே வில் சென்ட் இட் டு யூ. பட் ஐ வுட் சே கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா, மேபி நாட். ஸோ நான் அதுக்கு ஐ வில் கிவ் இட் அன் ஆரஞ்ச், ரைட். ஸோ ஐ வில் கிவ் இட் அ மேபி. இட் இஸ் நாட் உங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் ஆனால் ஒரு கோல்டு பிஸ்கெட்டாவோ கோல்டு காயினாவோ எஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Next, gold ETF and gold mutual fund, I don't think you can consume it. Yeah, it is quite literally a fund or a stock that you are trading in the market. Though அது வந்துட்டு gold price தான் track பண்ணுது அப்படின்னாலுமே I don't think you can consume it. I hope you will agree with me. So அதனால நம்ம அதுக்கு ஒரு ரெட்டை போட்டுருவோம். ஸோ கண்டிப்பாக கன்சியூம் பண்ண முடியாது. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், ரிஸ்க் அசோசியேட்டட். ஸோ ரிஸ்க் அசோசியேட்டட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது ஒரு ரிஸ்க். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 pounds 20-30 pounds பண்ணோம்னா ஒன்று நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஆனால் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பயம் அப்படின்னா, ஐயோ இது திருட்டு போயிடுமோ, ஐயோ நம்ம வேற எங்கேயா சேஃபான இடத்துல ஸ்டோர் பண்ணமோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படலாம். அது ஒரு பேங்க் லாக்கராக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்லேயே ஒரு சீக்ரெட் வால்ட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இது, பட் தெர் இஸ் டெஃபினெட்லி ரிஸ்க் அசோசியேட்டட் வித் தட். So I would say I would mark it in either orange or red. So depending on நீங்கள் எந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கீங்க, ப்ரோ எனக்குலாம் பேங்க் லாக்கர் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னா I would put it in orange. இல்லை எனக்கு லாக்கரே கிடைக்காது, நான் வீட்டில் தான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா I would say it is still risky. ஸோ நான் வந்து ஒரு ரெட் போடுறேன். பட் டிபெண்டிங் ஆன் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ I would say நீங்கள் ஆரஞ்ச் ஆர் ரெட்டு போடலாம். ஓகே, நெக்ஸ்ட், டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ரிஸ்க் இல்லைங்க கண்டிப்பாக. பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செபி அண்ட் ஆர்பிஐ ரெகுலேட்டட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், மேபி நான் தப்பாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ அண்ட் செபி ரெகுலேட்டட் இல்லாத அசெட்ஸ் தான் நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஸோ டெஃபினெட்லி நான் இதை வந்து ஒரு ரெட்டில் தான் போட போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட், கோல்டு ETF அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசோசியேட்டட் ஐ வுட் சே கோல்டு ETFல மேபி கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் செல் பண்ணுறப்போ அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை. ETFல ட்ரேடிங் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா, விற்கிறவங்க எக்கச்சக்கமாக இருந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா மேபி உங்களுக்கு லிக்விடிட்டி இஷ்யூஸ் வரலாம். பட் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் தட் இஸ் ஸ்டில் அ ரிஸ்க். பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில் ஹிஸ்டாரிக்கலி அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடந்ததில்லை. ஸோ ஐ வுட் சே நீங்கள் உங்களுக்கு அப்சல்யூட் சேஃப்டி வேணும் அப்படின்னா ஐ வுட் சே மேபி நீங்கள் அதை ஒரு ஆரஞ்சில் போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு க்ரீன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஏன்னா எனி மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETF இஸ் ரெகுலேட்டட் பை போத் ஆர்பிஐ அண்ட் செபி. அண்ட் நீங்கள் ஃபிசிக்கலாக எதுவும் ஹோல்ட் பண்ணாததுனால திருட்டு பயமும் கிடையாது. ஸோ ஐ வுட் சே கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ETF ஐ வுட் புட் இட் as a thumbs up in green. ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் மேபி நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு கோல்டு காயின் வாங்கலாம். இன்னைக்கு ரேட்டில் தட் இஸ் ரஃப்லி அரௌண்ட் 9,500 to 10,000 rupees கரெக்டாக. டிபெண்டிங் ஆன் நீங்கள் எந்த பீரியடில் வாங்குறீங்க, மினிமமாவது நீங்கள் 1 gram தான் வாங்கி ஆகணும். ஸோ த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இஸ் அப்சல்யூட்லி ஹை. ஸோ ஐ வுட் சே probably red, especially if you are someone who is just starting out investments and உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிராமாக தான் வாங்கி ஆகணும். தட் டு மீ சீம்ஸ் வெரி ஹை. டிஜிட்டல் கோல்டு இது வந்து ஒரு பிக் தம்ஸ் அப்புங்க டிஜிட்டல் கோல்டுக்கு. ஏன்னா நீங்கள் ஆஸ் லோ as 1 rupee சம் ஆஃப் தீஸ் ஆப்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லிட்டரலாக நீங்கள் டெய்லி ₹1 போட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த இயரில் உங்களுக்கு ₹300 ஒர்த் ஆஃப் கோல்டுக்கு நீங்கள் அது எவ்வளோ வருங்கிறது எனக்கு தெரியாது. பட் நீங்கள் குவைட் லிட்டரலி ₹1 நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பிக் green here. Similarly, gold mutual fund and gold ETF ரெண்டுமே பார்த்தீங்கன்னா anywhere between 75 to 100 rupees தான் ஒரு யூனிட்டோட காஸ்ட் இருக்கும். ஸோ கோல்ட் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் 1 கிராம் கணக்கில் தான் வாங்க முடியும். வேறஸ் கோல்ட் ETF ஆர் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் குவைட் லிட்டரலி நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் வாங்குவீங்க. ஸோ இன் திஸ் கேஸ் ஐ வுட் சே 75 to 100 இஸ் நாட் அ பிக் அமௌண்ட். ஸோ ஐ வுட் புட் அ green to both gold ETF and gold mutual fund. Next, the cost associated with it. So cost associatedல பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் அண்ட் GST அப்படி இப்படின்னு போட்டு ஒரு மினிமம் 5 to 12% டிபெண்டிங் ஆன் நீங்கள் எந்த ஜுவல்லர் கிட்ட போகிறீங்க, யார்கிட்ட போகிறீங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட போகிறீங்களா, சின்ன கடைக்கு போகிறீங்களா, பெரிய கடைக்கு போகிறீங்களா, டிபெண்ட் ஆன் தட் 5 to 12% ஆஃப் த காஸ்ட் அடிஷ்னல் காஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஆர் ரிட்டர்ன்ஸ்லேருந்து கம்மியாகும். ஸோ ஐ வுட் சே தட் இஸ் டெஃபினெட்லி அ ரெட்.
அண்ட் சிமிலர்லி இது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் டெக்னிக்கலி லீகலி அலவுட், தே வில் டூ இட் அட் அ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். ஸோ அவங்க ப்ரொக்யூர் பண்ணுற ப்ரைஸும் அவங்க உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் செக் பண்ண வரைக்கும். அண்ட் தட் இஸ் அப்சல்யூட்லி லீகலி அலவுட். ஸோ அதில் ஒன்றுமே தப்பு இல்லை. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அன் காஸ்ட் அசோசியேட்டட் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 5 to 6%. ஸோ ஐ வுட் டேர்ம் இட் இன் ரெட். And gold ETF and gold mutual fund பார்த்தீங்கன்னா there is an expense ratio. Every mutual fund and every ETF has a small expense ratio. So அது வந்துட்டு in case of gold ETF பார்த்தீங்கன்னா 0.3 to 0.6 0.7% வரைக்கும் இருக்கலாம். So I would say that is not a lot of cost assuming how much return gold has delivered. And gold mutual fund பார்த்தீங்கன்னா between gold ETF and gold mutual fund, gold mutual fund ஓட expense ratio is slightly higher because gold mutual fund மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆன் டாப் ஆஃப் இடிஎஃபோட ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸ் தான், பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்லைட்லி ஹையர் தென் கோல்டு இடிஎஃப், பட் இட் இஸ் ஸ்டில் இன் மோஸ்ட் கேசஸ் லெஸ் தென் 1%. ஸோ ஐ வுட் ஸ்டில் புட் இட் இன் க்ரீன். ஸோ இப்போ அட் த எண்ட் ஆஃப் இட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இடிஎஃப் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாண்ட்ஸ் head and shoulders above most of the others peers like digital gold or physical gold, unless நீங்கள் கோல்டு வந்து கன்சம்ஷனுக்கு வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ என்னோட verdict is, we can go with a gold MF, golfன்னு எழுதிட்டேன், gold MF or gold mutual, gold MF gold mutual fund ஒன்று தாங்க, gold ETF, as long as நம்ம வந்துட்டு கன்சம்ஷனுக்காக வாங்காமல் இருக்கோம் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள நிறைய பேர் கோல்டை ரொம்ப சென்டிமெண்ட்லாக கருதுவோம். நம்மள நிறைய பேர் கோல்டு வந்து கன்சம்ஷனுக்காக வாங்குவோம். ஃபியூச்சரில் எனக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும், நான் கண்டிப்பாக இந்த செயின் போடுவேன், இந்த நெக்லஸ் போடுவேன், இந்த பிரேஸ்லெட் போடுவேன், இல்லை பேங்கிள் போடுவேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கன்சம்ஷனுக்காக வாங்குவோம். ஸோ கன்சம்ஷனுக்காக வாங்குறீங்க இல்லை சென்டிமெண்டல் வேல்யூஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் பை இட். நீங்கள் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க, ஒரு எக்கனாமிக் வேல்யூ அதுக்கு அட்டாச் பண்ணாதீங்க. அண்ட் சென்டிமெண்டல் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் கன்சம்ஷனுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ அட்டாச் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது, ரைட்? பட் வேறஸ் நீங்கள் பியூர் எக்கனாமிக் சென்ஸ்க்காக வாங்குறீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் கோல்ட் ETF இஸ் அ வெரி வெரி குட் ஆப்ஷன் டு கோ வித். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you in the next video, this is Praveen Ramesh signing off.